கையில் ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ கையை மேலே வரைக்கும் தூக்குறப்ப வலிக்கிறது, இல்லை சைடில் கொண்டு போய் காது வரைக்கும் தூக்குறப்ப வலிக்கிறது, பின்னாடி கொண்டு போய் பிடிச்சா வலிக்கிறது. அதில் ரைட்டில் வலிக்கிறத விட லெஃப்டில் மேலே வரைக்கும் தூக்குனா வலிக்கிறது, சைடில் கொண்டு போனால் பின்னாடி கொண்டு போய் பிடிச்சா வலிக்கிறது. இந்த மாதிரி ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ இருந்தால் மோஸ்ட் ப்ராபப்ளி ஃப்ரோசன் ஷோல்டராக இருக்கலாம், அடசிவ் கேப்சுலைட்டிஸ் ஆர் பெரியார்த்ரைட்டிஸ். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நீர் கோர்த்துக்குது. நீர் கோர்த்துட்டு, நீர் மீன்ஸ் இன்ஃப்ளமேஷன் கோர்த்துட்டு ஜவ்வு ஒன்றோட ஒன்று ஒட்டி ரேஞ்ச் ஆஃப் மோஷன் குறைஞ்சிருந்தா இந்த மாதிரி பெயின். இப்போ ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ வருது. அதில் ரைட்டில் வரதை விட லெஃப்டில் வந்தால் ஓவராக கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னா, லெஃப்ட் சைடு வலிக்குது, கை வலிக்குது, லெஃப்ட் சைடு தூக்க முடியல அப்படின்ட்டு, சரி அது ஹார்ட்டோட சம்மந்தப்பட்டிருக்குமோன்னு பயப்படுறாங்க. ஏன்னா இந்த பெயின் இதோடைய நிற்கும், இங்கே வரும். சிலருக்கு இந்த திரும்பி படுத்தா அம்மை போடுற இடத்துல இந்த இடத்துல வலிக்கும், மிட் ஆஃப் த ஆம்ல. அதே மாதிரி ரைட் சைட்லேயும் மிட் ஆஃப் த ஆம்ல, அந்த இதெல்லாம் நடுவில் ஒரு குழியாற்றுக்குள்ளங்க, அந்த இடத்துல வலிக்குமா. அந்த இடத்துல வலிக்கிறப்ப என்ன நினச்சிக்கிறாங்க, அது ஹார்ட்னால இருக்கலான்னு நினச்சிக்கிறாங்க. அதோடு சில சமயம் இந்த பெயின் ரேடியேட் ஆகி கொஞ்சம் செஸ்ட்லேயோ பிரெஸ்ட்லேயோ வலிக்கிறப்போ, இந்த லெஃப்ட் சைடு வலிக்கிறப்போ அது செஸ்ட் பெயினாக இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி நினைக்க வேணாம், இது ஃப்ரோசன் ஷோல்டர். ஸோ இதுக்கு இன்னைக்கு காலையில் கூட ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி இதுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க கேட்குறப்பவே என்ன கேட்டாங்க, இதுக்குன்னு நான் வந்து ஒரு பெரிய ப்ரொசீஜர் ஏதாச்சும் போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லவே இல்லை, இது எக்ஸசைஸ்லேயே க்யூர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எக்ஸசைஸில் மட்டும்தான் க்யூர் ஆகும், வேறு எதுலேயும் அந்த அளவுக்கு க்யூரே ஆகாது. வேறு ஏதாச்சும் ஒரு மெத்தட் இந்த ஒரு ப்ராப்ளம்க்கு போனீங்கன்னா அது வந்து நீங்கள் ஒரு டைமையோ மணியவோ இல்லை உடம்பையோ வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். எப்படின்னு கேட்டால், இது ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்குது, அதை பிச்சு விடுறது தான் ட்ரீட்மெண்ட்டே. அந்த தேவையில்லாமல் வந்து 2 ஜவ்வு ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆர்கானிக்காக டெய்லி எக்ஸசைஸ் மூலம் பிச்சு விடணும். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் உதாரணத்துக்கு இப்படி செவுத்தில் வச்சு இப்படி மேலே போகிறதுன்னு வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஆரம்பித்து அதுக்கு உண்மையிலேயே ஒரு 70 எக்ஸசைஸ் ஆச்சும் அதுக்கு செய்ய வேண்டியதாக இருக்குது. 70 எக்ஸசைஸ் செய்ய வேண்டியதாக இருக்குது. அந்த எக்ஸசைஸ் தான் அதிலேருந்து உங்களை ரிலீஸ் பண்ணும். அந்த எக்ஸசைஸ்ன்னு எடுத்துக்கிறப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நின்று செய்கிற எக்ஸசைஸ்ன்னு இருக்குது, அப்புறம் உட்காந்து செய்கிறது, அப்புறம் மல்லாந்து படுத்து செய்கிறது, ரைட்டில் படுத்து செய்கிற எக்ஸசைஸ், லெஃப்டில் படுத்து குப்புறப்படுத்து செய்கிற எக்ஸசைஸ். இதெல்லாம் ஃப்ரோசன் ஷோல்டர் பெரியார்த்ரைட்டிஸ் ஆர் அடசிவ் கேப்சுலைட்டிஸ்க்கு. இதை தவிர வெயிட் வச்சு கடைசியாக ஒரு 1 kg 2 kg அளவுக்கு வச்சு மணல் கட்டி வெயிட் கஃப் கட்டி செய்கிற எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது. இது எதனால் வருதுன்னா, மெயின்லி ஃப்ரோசன் ஷோல்டர் வந்தால் சுகர் இருக்கான்னு எல்லா இடத்துலையுமே கேட்பாங்க. ஏன்னா டயபெட்டிஸ்னால தான் மெயினாக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதை தவிர 2வது இடத்துல என்ன இருக்குதுன்னு கேட்டால், கழுத்தெலும்பு தேய்மானத்தினால அதனால கூட வரும். 3வது என்னன்னு கேட்டால், சின்னதாக இன்ஜுரி ஆகியும் வரலாம். இன்ஜுரினா சின்னதாக அடிபட்டிருந்துருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெயிட்டை தூக்குனாங்க, அப்போ பளிச்சுன்னு ஆச்சு, அந்த மாதிரி கூட அது வரலான்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் உள்ளே அப்படியே நீர் கோர்த்துக்கிட்டு வெளியில் புண்ணானா சீப்பிடிக்கிற மாதிரி உள்ளே நீர் கோர்த்துட்டு வந்திருக்கலாம். இதெல்லாம் எக்ஸசைஸ் மூலம் நல்லா சரியாகும். இதுக்குன்னு ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். இப்படி வச்சு 10 வரைக்கும் மேலே 1 2 3 4 5 6 7 8 9 10 கீழே போட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 எகெயின் 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10. இது வந்து முழுசாக மேலே தூக்க முடியாமல் இருக்கிறவங்க இந்த மாதிரி பாதியாக வருதுன்னா பாதிக்கு மேலே ஒரு 3-4 டிகிரியோ 10 டிகிரியோ தூக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை பிச்சு விட்டு சரி பண்ணணும். இதுக்கு வந்து ஐஸ் வச்சாலும் பெயின் குறையும், நல்ல ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கிடைக்கும். இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி, இதை தவிர அதில் நிறையா இருக்குது, இது மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி இதை க்யூர் பண்ணிக்கலாம். உலகத்தில் எங்கே இருந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நான் அது உங்களுக்கு ஆன்லைன்லேயே எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து அதை க்யூர் பண்ண முடியும். டெய்லி காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் நானும் என்னோடய ஃபிசியோதெரபிஸ்ட், எங்கிட்ட ஒரு 6-7 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, மேல் அண்ட் ஃபீமேல் ஃபிசியோதெரபிஸ்ட். அவங்களும் பேஷண்ட்ஸ் வந்தால் எனி டைம் பார்க்க ரெடியாக இருப்போம். அதுக்காக நீங்கள் ஏதாச்சும் கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள்.
ஃபிசியோதெரபிஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணா எனக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். திஸ் இஸ் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.